பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளர்கள் பார்வதி மற்றும் கமருதீன் இருவரும் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும், குறிப்பாக மைக் மறைத்து அடல்ட் கண்டென்ட் பேசுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பிக்பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் பஞ்சமில்லை. அதில் முக்கியமாக பேசுபொருளாகி வருவது விஜே, பார்வதி மற்றும் கமருதீன் ஆகிய இரு போட்டியாளர்களின் செயல்பாடுகள். நெட்டிசன்கள் இவர்களின் உரையாடல்களை அடல்ட் கண்டென்ட் என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். கமருதீன் உடன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது பார்வதி பல முறை தனது சட்டையால் அல்லது கையால் மைக்கை மறைத்து பேசியுள்ளார். இது நிகழ்ச்சி விதிமுறைகளுக்கு முற்றிலும் எதிரானது. இந்த விதிமீறலுக்காக பிக்பாஸ் ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் இந்த போக்கு தொடர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சமீபத்திய நிகழ்வுகளின்படி பிக்பாஸ் இந்த விதிமீறல்களுக்காக வீட்டில் உள்ள பால், முட்டை, அசைவ உணவுகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரத்து செய்து சக போட்டியாளர்கள் அனைவருக்கும் கூட்டுத் தண்டனை வழங்கினார். இதனால் மற்ற போட்டியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வார இறுதியில் வரும் எபிசோடுகளில் நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜய் சேதுபதி மற்ற போட்டியாளர்களின் சிறு சிறு தவறுகளையும் கேலிக்கூத்துகளையும் செய்து பேசுவது வழக்கம். ஆனால் பார்வதி, கமருதீன் விவகாரத்தில், குறிப்பாக மைக் மறைத்து பேசும் விவகாரம் மற்றும் அதனால் மற்ற போட்டியாளர்கள் தண்டிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து இதுவரை அவர் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை அல்லது கண்டிக்கவில்லை என்று பார்வையாளர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து நிலவுகிறது. மற்ற போட்டியாளர்களை கடுமையாக விமர்சிக்கும் விஜய் சேதுபதி ஏன் இந்த முக்கியமான விதிமீறலை கண்டுகொள்ளாமல் செல்கிறார் என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழு இந்த அடல்ட் கண்டென்ட்டை மறைமுகமாக ஊக்குவிக்கிறதா அல்லது இது ஒரு டிஆர்பி தந்திரமா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சக போட்டியாளர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் தங்கள் செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது என்று பார்வதியும் கமருதீனும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதி.